साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। जय जय श्री स्वामी समर्था। अक्कलकोट श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். போன எபிசோடில் நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் ஒரு காளை மாடை குழந்த மாதிரி பசு மாதிரி அழைச்சின்னு வந்து அவரோட விவசாயிகிட்ட எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாங்கிறத பார்த்தோம். அதோடு இல்லாமல் ஒரு ராமச்சந்திரமூர்த்தியோடைய பக்தர் கடும் தவம் புரிஞ்சார் அப்படின்லாம் சொல்லி நம்ம பார்த்தோம். அவருக்கு எப்படி தரிசனம் கிடச்சதுங்கிறத பற்றி பேசலான்னு போன தடவை முடித்தோம். அவர் பேர் சீதாராம் பந்த் நேனே அப்படின்னு பேர். அந்த சீதாராம் பந்த் அப்படிங்கிறவர் வந்து கடும் தவம் புரிகிறார். ராமச்சந்திரமூர்த்தி தரிசனம் கிடைக்கணுன்னு கடும் தவம் புரிகிறார். இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ராமருடைய தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக ராமநாமம் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ராமநாமம் ஜெபிக்கும்போது நம்ம ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் நிறைய ஜெபிச்சிட்டோம்னா நமக்கு முதல்ல ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்கும். அது முடிந்து அதை நம்ம கண்டினியூ பண்ணி அப்படியே பண்ணும்போது அடுத்தாப்புல ராமருடைய தரிசனம் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி பக்தியோடு வந்து ஷீரடி சாய் பாபாவை வந்து பஜன் குரூப் வந்து பார்க்கும்போது அந்த வீட்டு அம்மாவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இவர்கிட்டேருந்து ஏதாவது பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே வருவாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் ரொம்ப எளிமையான பக்தியோட பாபாவை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மனசில் இருந்த ஆசையை தெரிஞ்சுட்டு பாபாவே ஸ்ரீராமரா அவருக்கு தரிசனம் கொடுப்பார். அந்த அம்மா கூட அவர் கணவர்கிட்ட சொல்லுவார், நான் வந்து ராமச்சந்திரோடைய தரிசனம் கிடச்சதும் போது இல்லை இது உன்னுடைய மனப்பிராந்தின்னு அவர் சொல்லி அவளை கேலி பண்ணுவார். இருந்தால் கூட அந்த அம்மா கண்ணை மூடும் போதெல்லாம் ஸ்ரீராமருடைய தரிசனம் அந்த அம்மா கிடைக்கும். அது மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் நான். அந்த மாதிரி இந்த சீதாராம் வந்து நேனே என்ன பண்ணுறாரு, அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை வந்து தரிசனம் பண்ணும்போது அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தி மாதிரி அவர் தரிசனம் கொடுக்குறார். அதோடு இல்லாமல் அங்கே உட்காந்துட்டு பிக்ஷையெல்லாம் எடுத்து சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு யாரோடையும் எதுவும் பேச மாட்டார். எப்போவுமே அவர் வந்து ரொம்ப மௌனத்திலேருந்து தியானத்திலேருந்து கடுந்தவம். அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்கிறதுல அப்படி ஒரு ஆர்வமாகவும் சின்சியராகவும் இருக்கவே அவர் ஒரு நாள் நல்ல மத்தியான நேரத்தில் நல்ல தியானத்தில் உட்காந்துருக்கும்போது நல்ல பரிபூர்ணமாக சுவாமி சமர்த்த மகாராஜ் அவருக்கு ராமச்சந்திரமூர்த்தியாக தரிசனம் கொடுத்து அவருடைய சந்தேகங்களுக்கெல்லாம் விடைகள் அளித்து அவரை பரிபூர்ண திருப்தியோடு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். அந்த ராமச்சந்திரமூர்த்தி தரிசனத்தை அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் மூலமாக பெற்றுக்கொண்டு அந்த சீதாராம் பந்த் நேனே வந்து ரொம்ப சந்தோஷமாக அவருடைய கிராமத்துக்கு கிளம்பி போகிறார். அது மாதிரி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜிட்ட யார் போனாலும் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அதெல்லாம் அவர் வந்து நியாயமான ஆசைகளை அவங்களுக்கு லைஃப்லேயே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் கூட அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி சுவாமி அவர் வந்து அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அவங்கள ஆன்மீகத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு போவார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு நாள் என்ன பண்ணுறார் சுவாமி, அதே மாதிரி ராமர் கோவிலில் உட்காந்துருக்கும்போது திடீர்னு அவர் சேவகர்கள்ட்டெல்லாம் சொல்கிறாரு, திடீர்னு நல்லா மழை வருது, இருட்டிண்டு பெரிய கனமழை வர மாதிரி மழை வருது. அப்போ சுவாமி உடனே சேவகர்கள்ட்ட சொல்லார், உடனே ஒரு பல்லக்கு கொண்டு வா, நான் வெளியில் போகணும் அப்படின்றார். இவங்கெல்லாம் உடனே பயந்துட்டு, சுவாமி பெரிய மழை வருது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னொன்னே, இல்லை நீ பல்லக்கு கொண்டு வா அப்படின்னோடனே சுவாமி உடனே அவங்க பல்லக்கு கொண்டு வராங்க. உடனே அதில் ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக அந்த மழையில் எல்லோரும் நனைஞ்சிட்டு சொட்ட நனைஞ்சிட்டு ஊர்வலம் மாதிரி கிளம்பிட்டார் சுவாமி. அந்த சுவாமி வந்து அந்த டயத்தில் பிரமாதமான சந்தோஷத்தோடு உடனே சொல்கிறார், மேலே கையை காமிச்சு மேகங்களுக்கும் மின்னல்களுக்கும் நடுவில் இந்திரன் நடனம் ஆடின்னு போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக குதிக்கிறார். அதாவது இந்த நிலைக்கு பேர் பால உன்மத்த பிசாசு நிலை அப்படின்னு பேர். இந்த பால உன்மத்த பிசாசு நிலைங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து தத்தாத்திரேயரோடது. தத்தாத்திரேயர் வந்து எப்போவுமே அப்படி தான் அந்த மாதிரி உன்மத்த நிலையில் திடீர்னு இருப்பார். அதே மாதிரி தத்த அவதாரங்களும் பார்த்திங்கனாக்கா உன்மத்த நிலையில் நம்ம ஷீரடி சாய் பாபாவும் சரி, அதே மாதிரி அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் சரி, திடீர்னு ஒரு உன்மத்த நிலைக்கு போயிடுவாங்க. அதை வந்து பால உன்மத்த பிசாசு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் அவர் சந்தோஷமாக அந்த மழையில் நனைஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக பட்டது, குழந்த மாதிரி குதிச்சுட்டு போகிறார் அவர்.
ஒரு தடவை என்ன பண்ணுறார், காஸ்பாகில் வந்து சுவாமி உட்காந்துட்டுருக்கார், அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர். அப்போ எல்லோரும் கூட பக்தர்கள்லாம் உட்காந்துருக்கும்போது திடீர்னு வந்து எல்லோரும் என் பின்னாலே வாங்கோ, நான் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதமான மனிதரை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து போகிறார் சுவாமி. சுவாமி வேகமாக நடந்து போனோன்னே எல்லோரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போம் அவளோட அவர் பின்னாலே போகிறாங்க. அங்கே போனால் நேராக சுவாமி போய் ஒரு பாம்பு புத்துக்கிட்டே நிற்கிறார். அந்த பாம்பு புத்துக்கிட்டே நின்னோடனே அந்த பாம்பு புத்துலேருந்து ஒரு நீண்ட பாம்பு உடல் முழுக்க ரோமத்தோடு வருது. உடல் முழுக்க ரோமத்தோடு வரக்கூடிய பாம்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இட் இஸ் வெரி ரேர். அது யாருடைய ஸ்வரூபமோ எந்த பாம்புங்கிறதே வந்து பொதுவாக பார்த்திங்கனாலே ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து பாம்புன்னு நம்ம சொல்லும்போது அது வந்து ஒரு யோக நிலையை குறிக்கும். அதோடைய குண்டலினி யோகாவுடைய ரூபம் பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நான் படித்த வரையில் ஆன்மீகத்தை பூமியில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக முதல்ல நாக தேவதைகள் தான் வந்தாங்களாம். அதில் சில பேர் நம்ம கூட சேர்ந்து கெட்டு போய் ஸ்பிரிச்சுவாலிட்டிலேருந்து தவறி போனோடனே எல்லாரையும் திரும்பி வாங்கடான்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே ஸ்பிரிச்சுவாலிட்டி நல்ல லெவலில் இருக்கக்கூடிய நாகதேவர்கள்லாம் திரும்பி நாகலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து எந்த ஆன்மீகத்தில் எந்த நிலையில் இருக்கிறவரோ தெரியல, பாம்பு ரூபத்தில் வந்து உடல் முழுக்க ரோமத்தோடு அங்கே இருக்கார். அவர் வந்து சுவாமி சமர்த்தர் தேடின்னு வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்ததோடு இல்லாமல் அவருடைய தரிசனம் எல்லா சேவகர்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அவர் சுவாமி காமிக்கிறார். அதோடு இல்லாமல் சுவாமி வந்து சில சமயங்கள் ஏதாவது புரியாத மொழிகளில் பேசுவார். சேவகர்களுக்கெல்லாம் நன்மை பண்ணணுங்கிறதுக்காக சில சமயம் கெட்ட வார்த்தையில் கூட திட்டுவார். அவங்கள திட்டி அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, அவங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காமிச்சு அவங்கள திருத்துறதுக்கு சுவாமியால் முடிந்த முயற்சிகளை செய்வார். நமக்கு நேரம் நன்னா இருந்து நம்மளுடைய புத்திகள் நன்னா வேலை செஞ்சதுன்னா உடனே அதை பிடிச்சிட்டு வாழ்க்கையில் திருந்தினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதை தவற விட்டுட்டு தன்னுடைய கர்மாக்களை அனுபவித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி சுவாமி சமர்த்தர்கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. அவங்க சேவகர்கள் மட்டும் இல்லாமல் அவருடைய பக்தர்கள், எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய பக்தர்களெல்லாம் சுவாமி கூப்பிட்டு விட்டு உடனே அக்கல்கோட்டுக்கு போன்னு சொல்ல வச்சு தத்தஸ்வரூப்பியாகவே தன்னை காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து இஷ்ட தெய்வ காட்சிகளை கொடுத்து அது மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் லெவலில் நிறைய சுவாமி வந்து சேஞ்சஸை கொண்டு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பேருக்கு முன்னேற்றங்களை கொடுத்துருக்காரு. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டுரங்க பாபுஜி ஜாதவ் அப்படிங்கிறவருக்கு சுவாமி எப்படி அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.